மனிதன் பொருளாதாரத்தில் மிக நெருக்கடியிலே, பொருளாதார பிரச்சனையிலே ஒரு மனிதன் இருக்கிறானோ, அந்த மனிதனை பிசாசானவன் மிக எளிதாய் தன்னுடைய தந்திரங்களுக்குள்ளே மாட்டி வைத்துக் கொள்ள முடியும், சிக்க வைத்துக் கொள்ள முடியும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? யார் பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறார்களோ, யார் பொருளாதாரத்தில் குறைந்து போயிருக்கிறார்களோ, யார் பொருளாதாரத்தில் உடைந்து போயிருக்கிறார்களோ, அவர்களை பிசாசானவன் மிக எளிதாய் தன்னுடைய தந்திரத்திற்குள்ளே வைத்துக் கொள்ள முடியும். இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். நாம பொருளாதாரத்தை குறித்து, பொருளாதார வளர்ச்சியை குறித்து ரொம்ப பெருசா கவலைப்பட்டுக்கிறோமே ஒழிய, ஆனால் மேலே வர்றதுக்கான எந்த முயற்சிகளையும் எடுத்தாலும் வாய்க்க மாட்டேன்து. இதனூட போய்கொண்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், இது ஒரு பெரிய போராட்டம். இதை ஜெயிக்கணும், இதை மேற்கொள்ளணும், இதுல இருந்து வெளியே வரணும். ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வர்ற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு வருமானமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இதுல இருந்து நான் மேல வர்ற வரைக்கும், அன்லிமிட்டடா என் வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. ஏன்னா இது ஏதோ உங்களுடைய பண பிரச்சனை சரி பண்ணுவதல்ல, இது ஒரு பெரிய பிசாசின் தந்திரத்தை மேற்கொள்வது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிசாசுடைய தந்திரத்தை மேற்கொள்வது. அதுக்கு நிறைய அவன் எடுத்து பயன்படுத்துறான். அதுல நிறைய பயன்படுத்துறதுல பிசாசு ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை வச்சு பயன்படுத்துறான். என்னன்னா டாக்டரின். ஒரு டாக்டரினை வச்சு பயன்படுத்துறான். என்ன டாக்டரின்? தரித்திரத்திலே வாழலாம், தரித்திரத்தில் வாழ்றதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பொருளாதாரத்தில் ஒன்றும் பெருசா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன், இப்படியெல்லாம் சில காரியங்களை சொல்லி பூசி மொழிகி மேல வரக்கூடாதபடிக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிடறானே ஒழிய மேல வர்றது சாத்தியமே இல்லாம போகுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும்? அவன் லாக் பண்றதே உங்களுக்கு தெரியாது, அவன் எப்படி உங்களை உட்கார வைக்கிறான்றதே தெரியாது, எப்படி நீங்க மேல வரக்கூடாதபடிக்கு உங்களை தடுத்து நிறுத்துறன்றதே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் தந்திரமா சிக்க வைக்கிறான். என்ன பாக்குறீங்க, என்ன கேட்குறீங்க, எங்க நேரத்தை செலவு பண்றீங்க, உங்களுக்கு நீங்க சாதாரணமா எடுத்திருப்பீங்க, நம்ம சாதாரணமா எடுத்துக்குவோம். ஆனா பிசாசு அதை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டே வருவான். வாழ்க்கையில ரொம்ப மேல வரக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய தடைகளை கொண்டு வந்துடும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏழைகளாவே இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னா, நான் உண்மையா இருக்கிறேன், கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், சபைக்கு போறேன் அப்படின்றது குறித்து பெருமை போட்டுக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். அது குறித்து சிந்திக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு. அதுல இருக்கிற முரண்பாடு என்ன? ஒரு மனிதன் கடவுளை கரெக்டா தேடும் போது அவன் எப்படி ஏழையா இருக்க முடியும்? அதான் முரண்பாடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசமா இருக்கிறேன், உண்மையா இருக்கேன், பரிசுத்தமா இருக்கேன், கடவுளுக்கு பிரியமா இருக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா போறேன், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன், ஆனா ஏழையாவே இருக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய முரண்பாடு. எப்படி அப்படி இருக்க முடியும்? எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? யோசித்து பார்க்குறீங்களா? இதை நம்ம அப்படி கேட்கறதே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? இல்லை சார், நான் ஏழையா இருந்தா என்ன பிரச்சனை, ஆனால் கடவுளுக்கு உண்மையா இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமே, நீங்க விசுவாசமா இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமே, கர்த்தரை ஒழுங்கா தேடுறவங்களா இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமே. பிகாஸ் ரிசல்ட் அதுதானே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரிசல்ட் என்னது? கடவுளுக்கு உண்மையா இருக்கிறன்றதுனுடைய ரிசல்ட் என்னது? ஏழையா இருக்கின்றதா? இல்லையே. கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன் அப்படின்னா ரிசல்ட் என்ன? ரிசல்ட் இந்த பூமியில நல்லா ஆசீர்வாதமா உயர்ந்த நிலைமையில இருப்பதான ரிசல்ட். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன், தொடர்ந்து டாக்டர்கிட்ட போயிட்டு தான் வரேங்க, ஆனா வியாதியிலே இருக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை ரெண்டு இருக்கு. ஒன்று, சரியான டாக்டர்கிட்ட போனீங்களான்றது பிரச்சனை. ஆமென். ரெண்டாவது, டாக்டர் சொன்னதை கரெக்டாக பண்ணுறீங்களான்றது பிரச்சனை. இந்த ரெண்டையும் சரியாக செய்யலைன்னா நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் என்ன இல்லை, ரிசல்ட்டை பார்க்க முடியாது. எப்பவுமே
ஒரு ஆத்தர் இப்படி சொல்லுவாரு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரிசல்ட் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்றதுல பிஸியா இருக்காதீங்க, அதனால் வருகிற ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிசல்ட் சரியா இல்லைன்னா உங்களுடைய டூயிங்ஸ் தப்பா இருக்குன்னு அர்த்தம், உங்களுடைய நம்பிக்கைகள் தப்பா இருக்குன்னு அர்த்தம், உங்களுடைய டாக்டரின் ப்ராப்ளமா இருக்குன்னு அர்த்தம், உங்களுடைய இமேஜினேஷன் ப்ராப்ளமா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சில சமயம் நம்மளை நாமே பெருமைப்பட்டுக்கிறோம், நான் உண்மையா இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், நேர்மையா இருக்கேன். அதுல வர நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நேர்மையா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரத்தானே பிரதர் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் முரண்பாடுகள் இல்ல, இதை சரி பண்ணணும், இது என்னன்னு கவனிக்கணும். பாருங்க, ஏழைகளாகவே இருப்பது நல்ல ரிசல்ட் கிடையாது, தேவையோடு இருப்பது நல்ல ரிசல்ட் கிடையாது, வியாதியில் இருப்பது நல்ல ரிசல்ட் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு வேதனையோடு பிரச்சனையோடு இருப்பது கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கான நல்ல ரிசல்ட் கிடையாதுன்றதுதான் நீதிமொழிகள் 10:22 சொல்லுது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யமாய் மாறும், அதுல என்ன இருக்காது, வேதனை இருக்காது. அப்போ வேதனை இருக்குது அல்லது ப்ராப்ளங்கள் இருக்குது, ஜெயிக்கவே முடியல, மேலே வரவே முடியல, முன்னேற்றமே இல்லை அப்படின்னா, ரிசல்ட் தப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டும். ஆமென். பக்கத்துல எப்படி சொல்லுங்க, பரிசோதிக்க வேண்டும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். சரி, இப்படி பேசும்போது நாம் ஏழைகளை அல்லது பொருளாதாரத்தில் பிரச்சனையில் இருக்கிறவங்களை அல்லது ஒரு கீழே நிலைமையில் இருக்கிறவங்களை நம்ம குறைச்சி பேசல. நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை வாசிட்டு யாக்கோபுக்கு போலாம். நீதிமொழிகள் 14:31 வாசிங்க. நீதிமொழிகள் 14:31. ஏழையை ஒடுக்குகிறவன் தன்னை உண்டாக்கினவரை, வாசிங்களேன், வாசிங்க. தரித்திரனை ஒடுக்குகிறவன் நிந்திக்கிறான், தயை செய்கிறவனோ அவரை, இந்த வசனம் என்ன சொல்லுது, ஏழைகளை தரித்திரரை குறைச்சி எண்ணாதீங்கன்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? ஆமென். குறைச்சி எண்ணாதீங்க, அவர்களை கனம் பண்ணுங்க, அவர்களை தாங்குங்க, அவர்களை ரொம்ப கீழே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. ஏழைகளை அப்படி கனம் பண்ணி அவர்களை மதித்து அவர்களை கண்ணியமா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லுது. தரித்திரனை ஒடுக்காதீங்கன்னு சொல்லுது. அப்படி ஒடுக்கின உண்டாக்கினவரை நிந்திக்கிறீங்கன்னு சொல்லுது. ஏழைக்கு இறங்கினா கர்த்தரை கனம் பண்றீங்கன்னு சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஏழைகளை ஒடுக்காம, ஏழைகளை நிந்திக்காம, ஏழைகளுக்கு இறங்குவது என்றால் என்ன அப்படின்னா என்ன? சாலமோன் என்ன சொல்றாரு, அவர்கள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்கும்படிக்கு அவர்கள் அப்படியே வச்சிருங்கன்னு சொல்றாரா? அப்படியே வச்சிருங்கன்னு சொல்லல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே வச்சிருங்கன்னு சொல்லல. கர்த்தரை கனம் பண்றீங்க, ஏழைகளுக்கு இறங்குனீங்கன்னா அப்படின்னா ஏழைகளை ஏழைகளாகவே இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லவில்லை. ஏழைகளை நிந்திக்காதீங்க, ஏழைகளை கனம் பண்ணுங்க, ஏழைகளை அவர்களுடைய நிலைமையிலிருந்து மேல கொண்டு வாங்கன்னு சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, மேல கொண்டு வரணும். கர்த்தர் யாரு? நீங்க ஒரு முறை ஆண்டவரிடத்தில் வந்தீர்களானால் நீங்கள் தொடர்ந்து ஏழைகளா இருக்க முடியாது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது தொடர்ந்து வியாதியில இருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரை தேடும் போது நீங்கள் தொடர்ந்து தரித்திரத்தில் இருக்க முடியாது. பைபிள் ஏழைகளை ஒடுக்கிறத பத்தி சொல்லல, ஏழைகளை மேல கொண்டு வாங்கன்னு சொல்லுது. ஆமென். சபையினுடைய ஒரு பெரிய வேலை ஏழ்மையில் இருக்கிறவர்களை மேல கொண்டு வருவது. சபையினுடைய மிக முக்கியமான ஒரு வேலை வியாதியில் இருக்கிற ஜனங்களை சுகமடைய செய்வது. சபையினுடைய மிக முக்கியமான வேலை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையோடு வருகிறீர்களோ அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவது சபையினுடைய மிக முக்கியமான வேலை, தேவனுடைய மிக முக்கியமான வேலை. அப்ப நாம அதைத்தான் எதிர்பார்த்து வருகிறோம். எத்தனை பேர் அதை எதிர்பார்த்து வர்றீங்க? ஆமென். ஏழையா இருக்கிற என்ன கர்த்தர் கனம் பண்ணணும், கடவுளுடைய மக்கள் கனம் பண்ணணும்னு வரல. இந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன விடுதலையாக்க வேண்டும். சொல்லுங்க, விடுதலையாக்க வேண்டும்.
எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? ஆமென். விடுதலை ஆவதற்கு தான் வர்றோம். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு 2:6 இந்த ஒரு வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்களேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை. இந்த வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு வாழ்ந்த காலத்துல யூத திருச்சபையில் அங்கிருந்த பாஸ்டர்ஸ், அங்கிருந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள் அல்லது போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா பணக்காரர்களை ரொம்ப கனம் பண்ணாங்க. ஆனா யாரை விட்டாங்க? ஏழைகளையும் தரித்திரங்களையும் விட்டாங்க. அதனாலதான் யாக்கோபு இப்படி எழுதுறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், அவர்கள் அந்த நிலைமையிலேயே விடாதீங்க, எல்லாரையும் சரியா பாருங்க அப்படின்னு யாக்கோபு எழுதுகிறத பார்க்கிறோம். எல்லாரையும் சரியா பாருங்க. அதே நேரத்தில் ஒரு 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 நபரை பணத்தை வைத்தோ பணம் இல்லாம வைத்தோ நீங்க அவர்ல எடை போடாதிருங்கள் அப்படின்றத நம்ம சொல்றத பார்க்கிறோம். கீழே வாசித்து பாருங்க இன்னொரு வசனத்தை. யாக்கோபு 2:5 வாசித்துட்டு 6 வாசிங்க. யாக்கோபு சொல்றாரு, ஏழைகளையும் தரித்திரர்களையும் என்ன செய்யுங்க? சமமா நடத்துங்க. அவர்கள் எதில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க? விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. வேற அன்பு கூறுவதில் ஐஸ்வர்யவான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லிட்டே போலாம், பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் அவங்க இந்த குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இவங்க குணத்தில் நல்லா இருக்கிறாங்க, அவங்க பணத்தில் நல்லா இருக்கிறாங்க. நீங்க அவங்கள ஒடுக்காதீங்க, கணம் பண்ணுங்க. யாரை பெருசா நினைச்சு ஒருத்தரை குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு சொல்றதெல்லாம் நான் பார்க்கிறோம். சரியா? ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தர் எப்போதுமே ஏழைகளாகவே இருக்க விரும்புவதில்லை. பிரச்சனை இருக்கிறவர்கள் பிரச்சனையிலேயே இருக்க விரும்புவதில்லை. அதை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, தேவன் இவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் காரணம் அல்ல. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மேல வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய நீங்கள் இப்படி இருப்பதற்கு தேவன் காரணம் அல்ல. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நல்ல நிலைமையில வர கர்த்தர் விரும்புகிறார். நான் இப்படி இருப்பதற்கு தேவன் காரணம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒருவேளை தேவன் தான் காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களானால் தேவனிடத்திலிருந்து பதிலை பெறும்படி அவரை நம்ப முடியாது, அவரிடத்துல வர முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் காரணம் அல்ல. என்ன நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்கிட்ட வா, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை மேல கொண்டு வருவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பதற்கு நான் வழிகளை காட்டுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அப்போ இந்த வறுமைக்கு காரணம் என்ன? சில காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதெல்லாம் காரணமா இருக்கலாம்? தேவனுடைய மக்கள்ல சிலர் ஏழைகளாக இருப்பதற்கு தேவன் காரணம் அல்ல. அப்படியானால் வறுமைக்கு காரணம் என்ன? ஏழ்மைக்கு காரணம் என்ன? வியாதிக்கு காரணம் என்ன? பிரச்சனையிலேயே இருப்பதற்கு காரணம் என்ன? ஒருவேளை நீங்க சில காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம். அந்த காரணத்தை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் இந்த காரணங்கள் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஒண்ணு, நிறைய மக்கள் வறுமையில ஏழ்மையில இருப்பதற்கு காரணம் அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி வாழ்வதை அவர்கள் விரும்புகிறார்கள், தேர்ந்தெடுக்கிறார்கள். நீங்க யோசிக்கலாம், என்னங்க சொல்றீங்க? நாங்க வறுமையில வாழ்றத ஏழ்மையில வாழ்றத தேர்ந்தெடுக்கிறோம்ன்றீங்களா? ஆமா, தேர்ந்தெடுக்கிறார்கள். எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? அப்படி வாழ்வதன் மூலமாக தான் தாங்கள் தேவனுக்கு சிறந்த ஊழியம் செய்வதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஃபர்ஸ்ட் டாக்ட்ரினல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? உபதேச ப்ராப்ளம். ஒரு உபதேசம் அவருடைய உள்ளே போயிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், நான் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருப்பது பரிசுத்த வாழ்க்கை, நான் இப்படி வாழ்ந்தாதான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு போதனை, ஒரு உபதேசம் அவர்களுக்குள்ள கடத்தப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறுமை என்பது பணத்தினால் சரி பண்ணப்படுகிறது இல்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னுடைய வறுமை ஏழ்மை சரியாக வேண்டும் என்றால் கொஞ்சம் கோடிக்கணக்கான பணம் வந்தால் சரியாயிரும் நினைக்கிறாங்க. இல்ல, the poverty, the தரித்திரம் என்பது மைண்ட் செட். அது பணத்தினால் சரி செய்யப்படுவதில்லை, அது சரியான போதனையினால் சரி செய்யப்படுகிறது. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க?
எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வறுமையில தரித்திரத்துல வாழ்றதுதான் பரிசுத்த வாழ்க்கை என்கிற ஒரு உபதேசம் உள்ளே போயிருக்கிறது. அவருடைய எண்ணங்களுக்குள்ளே, அவருடைய மனதுக்குள்ளே சில தவறான போதனைகள் உள்ள போயிருக்கிறதுனால அவர்கள் அதிலிருந்து மேலே வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் காரணம், பிசாசு உபதேசத்தின் மூலமாக மக்களுடைய உள்ளத்திலே சில முக்கியமான எழுத்துக்களை எழுதிட்டான். எழுந்து மேல வர முடியாதபடிக்கு கடவுளை அவளை ஆசீர்வதிக்க நினைச்சா கூட அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக அந்த உபதேசம் ஒரு கோளாறாய் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வறுமையில ஏழ்மையில வாழ்ந்தாதான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றோம் நினைக்கிறோம். அப்படி வாழ்வதான் பரிசுத்த வாழ்க்கை நினைக்கிறோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உபதேச ப்ராப்ளம். இந்த உபதேசம் எப்படி உள்ள வருது? யாரோட சேர்றோன்றது ரொம்ப முக்கியம். யாரோட அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எதை பார்க்குறோன்றது ரொம்ப, எதை அப்சர்வ் பண்ணி உள்ள கொண்டு போய் சேர்க்கிறோன்றது ரொம்ப முக்கியம். உங்க ஆள் மனதில் போய் ஒரு டாக்டரின் உள்ள உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா உங்களால பெரிய கோடீஸ்வரர்கள் உங்க பக்கத்தில் இருந்தா கூட அவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையோ அல்லது அவரிடத்துல எதையோ ஒன்றை பெறவோ முடியாது. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பணத்தினால் சரி பண்ணப்படுவதில்லை. இந்த வறுமை என்கிற ப்ராப்ளத்தை டாக்டரினால தான் சரி பண்ண முடியும், ரெவலேஷனால தான் சரி பண்ண முடியும், சில சரியான உபதேசத்தினால தான் சரி பண்ண முடியும். கடவுள் ஒரு நாளும் இந்த வறுமையோ ஏழ்மையோ பரிசுத்த வாழ்க்கையாக கருதுவதே இல்லை. இந்த வறுமையும் ஏழ்மையும் ஒரு சாப வாழ்க்கை. சொல்லுங்க, சாப வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, ஒரு சாபம். நிறைய பேர் சாபத்தில் இருந்து கொண்டு பரிசுத்தமாக வாழ்வதாக எண்ணுகிறார்கள். நிறைய பேர் சாபத்தில் இருந்து கொண்டு மேல வருவதை குறித்து யோசிக்க மாட்டேன்றாங்க. சில சமயம் நம்மளே யூகம் பண்ணிக்கிறோம். இப்படி வாழ்றதுதான் பரிசுத்த வாழ்க்கை, இப்படி வாழ்றதுதான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் காரணம், மனதை டெஸ்ட் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை அவர் கூட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பனராய். நான் கர்த்தரை தேடும் போது ஐஸ்வர்யவானா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. யாருக்கு ஐஸ்வர்யம் வேண்டாமா? எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் வேணும்? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நல்ல நிலைமைக்கு வர விரும்புறேன். சொல்லுங்க, நான் நல்ல நிலைமைக்கு வர விரும்புறேன், நான் மேல வர விரும்புறேன். எல்லாம் உட்காந்துருக்கிற ஸ்டைல பார்த்தா, சார் நான் ஏற்கனவே நல்ல சொந்த வீட்டில் தான் சார் இருக்கிறேன், ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறேன், அதோட பார்டர் போட்டுறாதீங்க. சொல்லுங்க, மேல வர விரும்புறேன். சொல்லுங்க, அதுக்கும் மேல வர விரும்புறேன். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணம் தான் ப்ராப்ளமா இருக்குது, பொருளாதார பிரச்சனை தான் ப்ராப்ளமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பட்டாபுரம் போகும்போது ஒரு 1000 ரூபாயோட போனேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போனேன். எனக்கு ஊர் இந்த ஊர் கிடையாது. பட்டாபிராமுக்கு வரும்போது எனக்கு யாருமே கிடையாது. சாப்பிட்டியான்னு கேட்குறக்கெல்லாம் யாரும் கிடையாது. வெறும் 1000 ரூபாய் இருந்தது என் பாக்கெட்டில். வாலிப பையன், சின்ன பையனாக இருப்பேன். நான் இன்னைக்கு கல்யாணம் மாதிரி 2 பிள்ளைகள் இருக்காங்க, பெரிய பிள்ளைகள். 350 ரூபா வாடகையில் இருந்தோம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது. இன்னைக்கு 25,000 ரூபா வாடகை கொடுக்குறோம் சர்ச்சைக்கு மட்டும். கைக்கு தட்டிடாதீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட போகுது. நல்லா தான் கை தட்டுங்களா. 25,000 ரூபா வாடகை கொடுக்குறோம், பைபிள் காலேஜ் நடத்துகிறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு. சீக்கிரத்தில் அந்த இடத்தையே வாங்க போகிறோம், கை தட்ட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேண்டாட்டி தட்டாதீங்க, அப்படியே எனக்கு ரிசீவ் ஆகட்டும். நல்ல நிலைமைக்கு வரணும். சொல்லுங்க, நல்ல நிலைமைக்கு வரணும். பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலே அதான் ரிசல்ட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, வளர்ச்சியே இல்லை. எந்த வளர்ச்சி இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னால இந்த சபையில வந்து பிரசங்கம் பண்ணேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னா நிச்சயமா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா, அந்த எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அது நீங்க என்ன உபதேசத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததா இருக்கிறது. அதுதான் உங்களை அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது. உபதேசத்தை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க.
எது உள்ள போகுதுன்னு பாருங்க. எது உங்களுக்குள்ளே மனதில் போய் ஆழமாய் பதிகிறதோ அதுதான் உங்களை கைட் பண்ண ஆரம்பிக்குது, அதுதான் உங்களை அடக்கி ஆள ஆரம்பிக்கிறது. அதனால தான் மேலே வர முடியல. ஃபர்ஸ்ட் ரீசன், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீங்க மேலே வர விரும்புகிறார், நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வர விரும்புகிறார் என்பதை ஆழமாய் நம்புங்கள். ஆமென். அதற்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதற்கு விரோதமாக இருக்கிற எந்த உபதேசத்தையும் பரிசுத்த வாழ்க்கையாக, ஆவிக்குரிய வாழ்க்கையாக ஒருபோதும் எண்ணாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது முக்கியமான காரணம் என்ன? சில கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சிறப்பான ஒரு சோதனை காலத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால கூட சில சமயங்களில் கொஞ்ச நாள் ஏழ்மை வறுமை இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 பேர், ஆபிரகாம் யோபு, 2 பேரும் சில காலங்கள் ஏழ்மையில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க. உண்மைதான். ஏன்? சில சோதனை காலம். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒருவேளை சோதனை காலத்தில் இருப்பீர்கள் ஆனால் கொஞ்ச நாள் அது ஒரு சீசன் மாதிரி அது இருக்கும். ஆனா மாறிடும். ரொம்ப நாள் நீங்க சோதனையிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில அந்த 42 அதிகாரத்தினுடைய சோதனை எவ்வளவு காலம் தெரியுமா? வெறும் 6 மாசம். எத்தனை மாசம்? 42 அதிகாரமும் எத்தனை மாசம் நடந்தது? வெறும் 6 மாசம் ப்ராப்ளம். 6 மாசத்துல 6 மாசத்துக்கு முன்னால எல்லாத்தையும் இழந்தாரு யோபு. 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் டபுள் மடங்கு வந்துச்சு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை சோதனை காலத்தில் இருப்பீங்களே, ஆனால் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு 6 மாசம் தான். கைத்தட்டி நல்லா ரிசீவ் பண்ணுங்க. 6 மாசத்துல டபுள் மடங்கு உங்களுக்கு சேர வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க எதை இழந்திருந்தாலும் சரி, எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எது உங்க வாழ்க்கையை விட்டு போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், 6 மாசத்துல உங்கள் வாழ்க்கையில நீங்க 2 மடங்கு பெற போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் கொஞ்ச நாள் இருந்தாரு. ஊர் என்கிற கானான் தேசத்தை விட்டு புறப்பட்டு கொஞ்ச நாள் ஒண்ணுமே இல்லை, வறட்சி. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பைபிள் சொல்லுது, வேலைக்காரன் சொல்றான், என் எஜமான் சீமானா இருக்கிறார், வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானா இருக்கிறார்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மாறுது. 2வது ப்ராப்ளம், ஒருவேளை சோதனை காலத்தில் இருக்கிறீங்களா, கடவுள் அதை அலோவ் பண்ணி இருக்கிறாரா, கொஞ்சம் தாக்கு பிடிங்க. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, தாக்கு பிடிங்க. ரொம்ப நாள் அதில் இருக்காதீங்க, தாக்கு பிடிங்க. ஆனா ஆண்டவரோட சேர்ந்து பிரயாணம் பண்ணுங்கள். யோசேப்பு எடுத்து பார்க்கிறோம், கொஞ்ச நாள் அவனுடைய பிரயாணத்துல ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லா ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ற நபரா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ரொம்ப நாள் இருக்காதீங்க. சோதனை காலத்தில் இருக்கிறீங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த சீசன் எப்போ முடியுது அப்படின்றத எதிர்நோக்கி கொண்டே இருங்கள். அது கிடையில அதை ஒரு டாக்டரினா மாத்திராதீங்க. அது கிடையில அப்படி இருப்பதை நீங்கள் ஒரு பெரிய உபதேசமாக மாற்றி அதிலே இருந்துடாதீங்க. அதான் பரிசுத்த வாழ்க்கையை எண்ணிராதீங்க. ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிறார்கள். 2வது சோதனை காலமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 3வது இந்த வறுமைக்கு காரணம், இல்லாமைக்கு காரணம் என்ன? இந்த பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே தற்காலிகமானவை என்று நிறைய பேர் எல்லாவற்றையும் கடவுளுக்காக விட்டு விடுகிறார்கள். அவங்க ஆசீர்வாதம் இல்லாதவங்க இல்ல, ஐஸ்வர்யம் இல்லாதவங்க இல்ல, அவர்கள் எல்லாத்தையும் உடையவர்களாக இருந்து தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய ஏராளமான செல்வங்களையும் கடவுளுக்காக விட்டு விடுகிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா அது உபதேச ப்ராப்ளம் இல்ல, ஆண்டவருக்காக விட்டு விடுவது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு பவுல் நிறைய வச்சிருந்தார், கோடீஸ்வரன் பவுல். வேதாகம ஆசிரியர் சொல்றாங்க 10 கப்பலுக்கு அதிபதின்றாங்க பவுல். அவ்வளவு செல்வந்தர். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக சகலவற்றையும் அவர் விட்டு விட்டார். அவரை பார்க்கும்போது ஒரு கூடார தொழில் பண்றவர் மாதிரி மாறினார். ஏன் தெரியுமா? ஏன்னா ஜனங்கள் எல்லாரையும் மீட்டுக் கொள்வதற்காக மற்றவங்களை போல மாறினான். மக்களை மீட்டுக் கொள்ளலான்றதுக்காக தான் அவர் அப்படி ஆனார். அது ஏழ்மை அல்ல, தரித்திரம் அல்ல, கடவுளுக்காக விட்டு விடுவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாலமோன் சொன்னாரு, மாயை மாயை எல்லாம் மாயைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை அப்படின்னு நம்மளும் சொல்லக்கூடாது. மாயைன்னு எப்ப சொன்னாரு? அதான் முக்கியம்.
மாயைன்னு சொல்லும் போது அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, மாயைன்னு சொல்லும் போது நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அவர் மாயைன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் பெற்று அனுபவித்து கடைசியா படுக்கையில உட்காந்துட்டு புக் எழுதும் போது எல்லாம் மாயைன்னு எழுதினாரு. ஆனா நம்ம வாழ்க்கைய தூங்கும் போதே மாயைன்னு துவங்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் சீரழிஞ்சு போவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். அப்போ மூன்றாவது, கடவுளுக்காக விட்டீங்களா, கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறீங்களா? ஓகே, அதை உபதேசமாக்கி விடக்கூடாது. நிறைய பேர் அப்படி உபதேசமாக்கிறாங்க. கடவுளுக்காக அவங்க விட்டாங்கன்றதுனால எல்லாரையும் விட சொல்றாங்க. ஹலோ, திருச்சபை ஸ்தாபனங்கள்ல ஒரு ஸ்தாபனம், ரொம்ப முக்கியமான ஸ்தாபனம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற உபதேசம் உள்ள ஸ்தாபனம். ஆமாவா இல்லையா? தெரியுமா இல்லையா? இங்க யாராவது இருக்கீங்களா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு? இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற உபதேசத்தை கொண்டு வந்து ஸ்தாபகர் இருக்காரு பாருங்க, அவர் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவர். அவருடைய பர்சனல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்து அவர் அதை மேற்கொள்ள முடியாமல் டைவர்ஸ் பண்ணதுனால அதை உபதேசமாக ஆக்கிட்டாரு. என்னன்னு, ஊழியம் செய்கிறவங்க கல்யாணமே. அதனால பார்த்தீங்கன்னா அந்த 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 கிறிஸ்தவ உலகத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க பாஸ்டர்ஸ். நம்மளுடைய சொந்த அனுபவத்தை உபதேசமாக மாற்றக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய பர்சனலாக 1000 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதனால சொல்லலாமா? அப்படி உபதேசம் மாற்றிட்டா எப்படி பரிசுத்த சந்ததி வெளியே வர்றது, எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே வர்றது, கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் எப்படி வெளியே வர்றது? எதுக்காக சொல்ல வரேன்? உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு பக்கம் இருக்கலாம், அந்த அர்ப்பணிப்பை என்னவா மாற்றக்கூடாது, திருச்சபையினுடைய உபதேசமாக மாற்றிவிடக்கூடாது. அதனாலதான் மக்கள் ஏழைகளா இருக்கிறாங்க, அதனாலதான் மக்கள் தரித்திரங்களா இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் சொல்றாரு, மேல கொண்டு வா. சொல்லுங்க, மேல கொண்டு வரணும். சத்தமா சொல்லுங்க, மேல கொண்டு வரணும். கிராமங்களில் போய் பாருங்க, கஷ்டப்பட்டு படிப்பறிவு இல்லாத தாய் தகப்பன்மார் தம் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? வேலையில் இருக்கிற பெற்றோர்கள் எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, பிசினஸ்ல இருக்கிறவங்க எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அவனுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய முதலீடுகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாத தகப்பன்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு, சத்தமா சொல்லுங்க, நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் போது உங்கள் கை தட்டி நம்முடைய பரம பிதாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நன்மையானவைகளை சிறந்தவைகளை உங்களுக்கு தருவது அதிக நிச்சயம் அல்ல. சொன்ன அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். என்ன அதிக நிச்சயம்? நம்ம மேல வர்றது அதிக நிச்சயம். ஆமென். நம்முடைய உபதேசத்தை வந்து, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உபதேசமாக்கிடக்கூடாது. மூன்றாவது ப்ராப்ளம். நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம், ஒருவேளை இந்த தசம பாக பிரமாணம் இருக்கு பாருங்க, அதை ஒருவேளை கடைபிடிக்காமல் இருப்பீர்களானால் இந்த வறுமை ஏழ்மைன்றது இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நிறையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மைண்டில் தசம பாகம் காணிக்கை விஷயத்தில் கரெக்டாக இல்லாதவங்களுக்கு வாழ்க்கையில் சில ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், மறுபடியும் காணிக்கை தசம்பா விஷயத்தில் சரியா இல்லையா, கரெக்டாக இல்லையா, அதை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த வறுமை, இந்த ஏழ்மை வந்து பின்தொடர்ந்துகிட்டே வருது. ஆண்டு சொல்றாரு, என்ன கொள்ளாடிக்கிறீங்கன்றாரு. ஆண்டு சொல்றாரு, என்ன வஞ்சிக்கிறீங்கன்றாரு. வேலைக்கு போறவங்களாம் கை தூக்க போறோம். வேலைக்கு போறவங்க நல்லா கை தூங்க. உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் நான் பேசுறேன். சம்பாதிக்கிறவங்களாம் கை தூக்குங்க. எனக்கு ஒரு சம்பாத்தியம் வருதுங்க அப்படின்னா கை தூங்க. வெரி குட். ஓகே. தசமம் கொடுக்குறவங்களாம் கை தூக்குங்க. அப்படி சொல்லல. தசமம் கொடுக்காதவங்களாம் கை தூக்கு, அப்படியெல்லாம் சொல்லல. சம்பாதிக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வருமானம் வருதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? கர்த்தருடைய ஆசீர்வாதமாக பார்க்குறீங்களா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இந்த மாசத்துல இருந்து தசம பாகம் காணிக்கல கரெக்டாக இருந்து பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை திறக்கிற சாவியா தான், கடவுளுடைய பிளஸ்ஸிங்கை திறக்கிற சாவியா தான். நானும் என் மனைவியும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தசமபாவம் காணிக்க விஷயத்தில் உண்மையாக இருக்கிறோம். கரெக்டாக இருக்கும். அஸ் அ பாஸ்டரா நான் கரெக்டாக இருக்கேன்.
ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ராத்திரி நாங்கள் எப்போவுமே 2 பாக்ஸ் வச்சுருப்போம். ஒன்று தசம்பா பாக்ஸ் கீழே இருக்கும், மேலே வந்து வருமான பாக்ஸ் இருக்கும். ஏன்னா மேலே வர வருமானத்துக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிறது தசம்பாகம் இல்லையா, அதான் கீழே இருக்கும். அதில் எடுத்து வச்சுட்டே வருவோம். ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிற எல்லா தசமாகத்தை எடுத்து கவரில் போட்டு நைட்டு 9 மணிக்கு சொல்கிறாரு, 50 கிலோமீட்டர் போய் ஒரு நபர்கிட்ட போய் கொடுத்துட்டு, அவர் பாஸ்டர் வெளியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற போய் கொடுத்துட்டு வந்துறாரு. நானே ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், அம்மா 9 மணி ஆகுது, ஆண்டவர் உணர்த்துறாரு அப்படின்னு. கிட்டத்தட்ட போகிறதுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் ஆகும். சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னாங்க. எடுத்தெல்லாம் கவரில் போட்டு கொண்டு போய் அந்த பாஸ்கிட்ட போய் இப்போ அங்கே போகிறேன். அவர் வெளியே உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் வருவேன்னா அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ போனேன், போயிட்டு பசந்தாங்க கர்த்தர் கொடுக்க சொன்னான்னு கொடுத்தேன். தண்ணீர் விட்டார். நான் கொடுத்துட்டு அப்புறம் அவர் சொன்னார், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதுக்காக ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. சரி ரைட்டு, அதுக்காக தான் ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. போய் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் சாயந்தரம் 24 மணி நேரம் கூட ஆகலை, என் சர்ச்சுக்கு ஒரு பால் பண்ண வச்சுருக்கிறவங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் சாக்கு மூட்டை நிறைய காயின்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம், 10 ரூபா 5 ரூபா காயின்ஸு சாக்கு மூட்டை நிறையா வச்சுருக்குறோம், வாங்கிக்குவீங்களான்னு கேட்டாங்க. காணிக்கையாக கொடுக்க வரும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொடுத்தாங்க. எண்ணி பார்த்தோம், நான் என்ன கொடுத்துருந்தேனோ அதை விட 4 மடங்கு அதிகமாக இருந்தது. 4 மடங்கு அதிகமாக இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன், தசமா காணிக்கை மாத்திரம் கரெக்டாக இருந்து பாருங்க. எத்தனை லட்ச ரூபா கடனை சந்திச்சுட்டு இருக்கிறீங்களோ ஒரே மாசத்துல சால்வ் ஆகுறது நீங்க பாப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வறுமைக்கு காரணம் என்ன? நாம நினைக்கிறோம் பணம் ஆப்சன்ஸா இருக்கிறதாங்க வறுமைக்கு காரணம். இல்லைங்க, இந்த சில விஷயங்களை சரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கொடுக்கிறதுல முன் வாங்க, கொடுக்கிறவர்களாக இருங்கள். பைபிள் சொல்லுது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சொல்லுங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். யாரு சொல்லுங்க? விதைக்கிறவன். நியூ டெஸ்டமென்ட் கிரீக் சொல்லுது விதைக்கிறவன் சொல்லல, விதைத்து கொண்டே இருக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படி சொல்லுங்க. ஹலோ, ஆமென். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு வெளியில ஒருத்தர் போறாருன்னு வைங்க, டூல்ஸ் பேக்கோட போறாரு. நீங்க அவரை பார்த்து நல்லா அவரை தெரிஞ்சவங்க சொல்லுவீங்க. எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் போறாரு அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஆமென் சொல்லுவீங்களா இல்லையா? எலக்ட்ரிஷியன் போறாரு, பேக்கோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒருத்தர் போறாரு. பிளம்பர் ஒருத்தர் போறாரு, சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? வேற கொத்தனார் ஒருத்தர் போறாரு, சொல்லுவீங்களா இல்லையா? பைபிள் சொல்லுது விதைக்கிறவன் ஒருவன் போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்னைக்கும் ஒரு நாள் விதைக்கிறவன் இல்ல, மூடு வந்தா விதைக்கிறவன் இல்ல. நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு மூடு வரணும், அப்படின்னா தான் விதைப்பாங்க. அவன் விதைக்கிறவன், அவன் விவசாயி. சொல்லுங்க, விவசாயி. நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசிகளா இருக்கக்கூடாது, நீங்கள் விவசாயிகளா இருக்க வேண்டும். கைத்தட்டி தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு விசுவாசி எப்படி அடையாளம் பார்க்கலாம்? அவன் விவசாயியா இருக்கிறதன் மூலமாக அடையாளம் பார்க்கலாம். ஏன்னா அவன் விசுவாசிக்கிறான், விதைக்கிறான். சொல்லுங்க, விதைக்கிறான். சொல்லுங்க, நான் விதைக்கிறவன். சொல்லுங்க, நான் விதைத்துக் கொண்டே இருக்கிறவன். சத்தமா சொல்லுங்க. இது விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். எனக்கும் ஆண்டவர் பேசுறேன். விதைத்துக் கொண்டே இருக்கிறவன். ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் பேசுறாரு, வீட்டில் இருக்கிற கோல்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் இந்த ஊழியக்காரனுக்கு கொடுன்றாரு. கர்த்தர் பேசுவாரா? அப்படி நம்ம உடனே யோசிப்போம், பிசாசு சரியான ஆளா இருக்காங்க இல்ல? ஆமாவா இல்லையா? நமக்கு இது கொடுக்கிற விஷயத்தை ஏவனா மட்டும், ஆண்டவரே இது யார் பேசுறது, பிசாசா தேவனா? அதுக்கு மட்டும்தான் நம்ம கேட்கறது. சீப்போ பிசாசுன்றது அனலைஸ் பண்ணி பாருங்க. கர்த்தரை தான் கொடுக்க சொல்றாரு. ஒரு மீட்டிங்ல உட்காந்துருக்கிறேன், வீட்டில் இருக்கிற கோல்டை கொண்டு போய் இந்த ஊழியக்காரனுக்கு கொடுன்றாரு. எங்க வீட்டில் என்ன பெரிய கோல்டு இருக்குது, நிறையலாம் ஒன்றும் இல்லை, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, 1 2 இருக்குது. என் ஒய்ஃப்ட, என் ஒய்ஃப் என் கூட வரல மீட்டிங்க்கு, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுறாரு. நான் சரி ஆண்டவரேன்ட்டேன், சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் பெர்மிஷன் யார் தான் கொடுக்கணும்? ஐயோ சரின்னு சொல்லிட்டேன். மீட்டிங் முடிச்சுட்டு கும்மிடிப்பூண்டியில் மீட்டிங் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். சொன்னேன், இப்படி ஆண்டு சொன்னார்மா, என்னவோ ஏதோ ஆகுமோன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னேன், சரி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க.
அப்புறம் அவங்க சர்ச்சு இங்கே அம்பத்தூரில் தான் இருக்குது, இந்த பாஸ் சர்ச்சு. நேராக போனோம், கர்த்தர் கொடுக்க சொன்னார்னு கொடுத்துட்டோம். 2 பேருமே நல்ல, நாங்கள் எப்போவுமே ஒரு தீர்மானத்தை எடுத்தோம்னா அதில் இணைந்து செயல்படுவோம். கொடுத்துட்டோம். ஒரு வாரம் போச்சு. ஒரு குடும்பம் எப்போவுமே நம்ம ஊழியத்தை நேசிக்கிறவங்க, அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் கோல்டும் கொஞ்சம் சில்வரும் எடுத்து வச்சிருக்கிறோம், ஊழியத்துக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னாங்க. நீங்கள்லாம் கையெல்லாம் தட்டிடாது, நல்லா கதை ஏதோ பாட்டு படம் பார்த்துட்டு கதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி உட்காந்து இதெல்லாம் நடக்குமா? நான் சொல்கிறேன், விதைங்க. சொல்லுங்கள், விதைக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், விதைக்கணும். சொல்லுங்கள், விதைத்து கொண்டே இருக்கணும். இந்த காயின்ஸ் போடுறதெல்லாம் நிறுத்தணும். டங்குன்னு சவுண்ட் வரக்கூடாது. ஆமே, இதில் வேறு நம்ம ஆட்கள் ஐடியா கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே சார் நல்ல கிளாத் வச்சு விட்ருங்க. ஏன்னா டங்குன்னு சவுண்ட், ஹலோ தட்டு தான் வைக்க போகிறோம் இனிமே. டங்குன்னு நீங்கள் வச்சாலே சவுண்ட் வர்ற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. அந்த சவுண்டு வரக்கூடாதுக்கு ஐடியா. சவுண்டு வரக்கூடாதுக்கு ஒரே ஐடியா தான் இருக்கு. என்ன ஐடியா தான் இருக்கு? அதை போடக்கூடாது, நோட்டா போடணும். ஆமென். இந்த காயின்ஸ் வந்து இனிமே வரவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தருக்காக நல்லா விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஒரு விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை உங்கள் வாழ்க்கையில இயக்கி விடுங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எங்களை சுத்தி நல்ல விவசாயிகள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க, செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அவங்க எல்லாம் இருக்கிறதால நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. நீங்க நல்ல விதைப்பாளர்களாய் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு கோடீஸ்வரர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, நீங்கள் விதைக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா அதுதான் முக்கியம். அதனாலதான் நீங்க மேல வர முடியும். கொஞ்சத்துல உண்மையான விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை உங்கள் வாழ்க்கையில் இயக்கி விடுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஏராளமா தாராளமா விதைங்க. காணிக்க மட்டும் இல்ல, தசம்பாவம் மட்டும் இல்ல, ஏராளமா விதைங்க. வெள்ளியும் பொன்னையும் விதைங்க, உடைமைகளை விதைங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்காக கொடுக்கறதுல மட்டும் பின்வாங்க. ஒரு தீர்மானமா எடுத்துக்கங்க. அதான் வறுமைக்கு காரணம், அதான் ஏழ்மைக்கு காரணம். ஐயோ பணமே கையை விட்டு போறேன்னு பிடிச்சு வச்சுக்க பார்க்காதீங்க. கர்த்தருக்காக வாரி இறைக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். 4வது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் மைண்ட்ல வச்சு. 5வது காரணம், ரொம்ப சில நபர்களிடத்தில் இருக்கிற காரியம் அலட்சியம், அஜாக்கிரதை, சோம்பேறித்தனம். சில காரியங்களை அவர்கள் கண்சாடையாக இருப்பது. அதுதான் இந்த வேத பகுதியில் வாசித்தோம். நீதிமொழிகள் திருப்புங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 30ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 24:30 இருந்து பாருங்க. நல்லா கவனிங்க, இந்த கதையை நல்லா பாருங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் நல்லா கவனிங்க. போர்டு என்ன போர்டு? வீட்டினுடைய போர்டு எப்படி இருக்கு? வீட்டினுடைய போர்டு 2 வார்த்தை சொல்லியிருக்கு. கவனிக்கிறீங்களா? வயல் திராட்சை தோட்டம். போர்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. போர்டு என்ன போர்டு? கிறிஸ்தவர்கள். போர்டு என்ன போர்டு? நீதிமான். போர்டு என்ன போர்டு? ஃபெய்த் காஸ்பல் அசெம்பிளிக்கு போகிற நபர். போர்டு நல்லா இருக்கு. வயல். ஆமென். போர்டு நல்லா இருக்கு. திராட்சை தோட்டம். ஆனா சாலமோன் சொல்றாரு, சார் போர்டை பார்த்து உள்ள எட்டி பார்த்தா உள்ள என்ன இருக்கு? முள்ளுக்காடா இருக்கு, காஞ்சொரி மூடி இருக்கிறது, கச்சுவர் இடிந்து கிடக்கிறது. சார் போர்டு நல்லா இருக்கு, ஆனா உள்ள நல்லா இல்ல. ஆமென். அல்லேலூயா. காரணம் என்ன? அப்ப போர்டு நல்லா இருக்குன்னா வயல் திராட்சை தோட்டம், போர்டு நல்லா இருக்குது, நல்ல நிலைமையில இருந்திருக்குது, ஆனா உள்ள இப்போ சரியா இல்ல. உள்ள முள்ளுக்காடா இருக்கு, காஞ்சொரி முகத்தை மூடி இருக்குது, கச்சுவர் இடிந்து கிடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது வயலைத்தான் கொடுத்தாரு, தோட்டத்தை தான் கொடுத்தாரு, ஏர்மாடுகளை கொடுத்தாரு, வண்டி வாகனங்களை கொடுத்தாரு, சகல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கொடுத்திருந்தாரு. ஆனா பிள்ளை இப்ப என்ன ஆக்கி வச்சிருக்கிறான்? முள்ளுக்கால் ஆக்கி வச்சிருக்கிறான். என்ன ஆக்கி வச்சிருக்கிறான்?
காஞ்சொரி முளைச்சு மூடி கிடக்குது, கல்ச்சுவர்கள்லாம் இடிந்து கிடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற எல்லா மிருகங்களும் உள்ள வர்ற அளவுக்கு இருக்குது. அது தோட்டமா இல்ல, காடா மாறி கிடக்குது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாலமோன் சொல்றாரு, காரணம் என்ன? அலட்சியம். காரணம் என்ன? அஜாக்கிரதை. காரணம் என்ன? சோம்பேறித்தனம். காரணம் என்ன? சில காரியங்களை கண்சாலையாய் விட்டு விட்டது. காரணம் என்ன? திட்டமிடாமை. காரணம் என்ன? மதியீனம். காரணம் என்ன? தூக்கம். வறுமைக்கு காரணம் என்ன? ஏழ்மைக்கு காரணம் என்ன? ஹலோ, இது 5வது காரணம். ஃபர்ஸ்ட் உபதேச ப்ராப்ளம் இருக்கா, சரி பண்ணணும். ரெண்டாவது சோதனை காலத்தில் இருக்கிறீங்களா, கொஞ்சம் டெஸ்ட், கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. 3வது கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டீங்களா, பரவாயில்ல. 4வது தசமபாகம் விதைப்பு காணிக்கை, தசமபாகம் விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை கொஞ்சம் ரைட் பண்ணிக்கங்க. 5வது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், சோம்பேறித்தனம் இருக்கா, வறுமை இருக்கும். தோட்டமாய் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சோம்பேறித்தனத்தினால், அஜாக்கிரதையினால், கண்சாலையாய் சில காரியங்களை விட்டு விட்டதினால், திட்டமில்லாமல் போனதினால் வறுமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இதை செக் பண்ணி பார்க்கணும். எத்தனை பேர் நோட ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா கொடுக்கும்போது எல்லாத்தையும் நல்லா தான் கொடுத்தாரு. ஆமென், ஆமென். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதனால சார் சோம்பேறியா இருக்கல. இவருக்கு ஒரு திட்டம் இல்லை. அடிக்கடி சொல்லுவேன், காட்டை திட்டமிட்டால் தோட்டமாக்கி விடலாம், ஆனால் தோட்டத்தை நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே விட்டு விட்டீர்களானால் அது காடாய் மாறிவிடும். அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணல, அதனாலதான் காடா மாறிடுச்சு. ஈவன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் வீட்டை கூட சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. 10 வருஷமா ஒரு சட்டையை போட்டிருப்பாங்க, அதே தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஈவன் பில்லோ கவரை மாத்தி இருக்க மாட்டாங்க. நான் உங்களை பத்தி சொல்றேன், வெளியில இருக்கிறவங்களை சொல்றேன். நீங்க எல்லாம் சரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யோசித்து பாருங்க. பழசையே பிடிச்சிக்கிறது. ஹலோ, பழசையே பிடிச்சிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் மேல எழும்பி அழுக்கு பழசு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு புதுசா வாங்க முயற்சி, பழையவர்களை ஒழித்து கட்டுங்க. ஆமா சார், நீங்க கரெக்டா சொல்றீங்க. 25 வருஷம் ஆச்சு இந்த புருஷனை கட்டி. அதை பத்தி நான் பேசல. பழசெல்லாம் ஒதுக்குன்னா அந்த பழசை பத்தி பேசல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். பழுது கை சொல்லி சோம்பேறியா இருக்கக்கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, தூங்கி வழியக்கூடாது, சொல்லுங்க அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, சொல்லுங்க மதியீனனா இருக்கக்கூடாது. வறுமை சேர்ந்துரும். ஆமென், அல்லேலூயா. இவர் பாருங்க, ஒண்ணுமே பண்ணல, தூங்கிட்டே இருக்கிறாரு போல. ஆழ்மை, ஒரு திட்டம் இல்ல, ஒரு தரிசனம் இல்ல, ஒரு கனவு இல்ல. ஏதாவது கனவு இருக்கா? ஏதாவது தரிசனம் இருக்கா? ஏதாவது மேல வரணும்னு நினைக்கிறீங்களா? இதுல பெருமை சார், நான் ஒரே இடத்துல அத்தனை ஆண்டுகளா, ரொம்ப தப்பா இருக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடாது. ஒரு வேலையில ஜாயின் பண்ண, கொஞ்சம் வருமானம் வந்துச்சு, ஒரு பிசினஸ்ல முதலீடு பண்ணிருக்கிறேன், கர்த்தர் என்ன நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப என் கையில ஒரு 100 பிசினஸ் இருக்குது. நான் சொல்றேன், அதான் வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். திட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல நீங்கள் திட்டமிடாதனாலதான் கொஞ்சம் நஞ்சம் தோட்டமா இருந்தது கூட இப்ப காடா மாறிக்கிறது. காடா மாறிடுச்சு. அஜாக்கிரதை நிமித்தமா, அலட்சியத்தின் நிமித்தமா, கண்சாலையா சில காரியங்களை விட்டு விட்டது நிமித்தமா, பூச்சியும் மிருகங்களும் உள்ள வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனதளவுல சிந்தித்து பாருங்க. 5வது 6வது வறுமை ஏழ்மைக்கு மிக மோசமான காரணம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காரணம், தேவன் சிலரை பண விஷயத்தில் நம்ப முடியாதவராய் இருக்கிறார். ஆகவே அவரே பணத்தை, பொருளாதாரத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு பிளாக் பண்ணி வைக்கிறார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் பண விஷயத்தில் மக்களை நம்ப முடியாதவராய் இருக்கிறார். கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. வறுமைக்கு காரணம் என்ன? ஏழ்மைக்கு காரணம் என்ன?
இத்தனை காரியங்கள் ஓரமா இருக்கட்டும், இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் பண விஷயத்தில் சிலரை நம்ப முடியாதவராய் இருக்கிறார். உங்களை நம்ப முடியுமா? கர்த்தர் உங்களை நம்ப முடியுமா? நீங்க கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெறுகிறீர்களா? அதை அவர்களுக்கு உங்களிடத்தில் கொடுக்கும் போது, ஆண்டவரை ஏன் இதை எனக்கு கொடுத்தீர் என்று அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்ய முடியுமா? பண விஷயத்தில் தேவன் உங்களை நம்ப வேண்டும் என்று உங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். சொல்லுங்க, நல்லா கவனிங்க. கடகடன் சொல்றேன், 7 பேரை சொல்றேன். பண விஷயத்துல தேவன் அவளை நம்பவே முடியல, பொருளாதாரத்துல தேவன் அவளை நம்பவே முடியல. ஒண்ணு ஆகூர் சொன்னாரு நீதிமொழிகள்ல, பிரசங்கில, ஆண்டவரே எனக்கு செல்வத்தை கொடாதிரும், ஏன்னா செல்வம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சேன், உண்மை மறந்து விடுகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆகூர் சொன்னாரு, எனக்கு செல்வத்தை. பண விஷயத்தில் தேவனை நம்ப முடியுமா? தேவன் உங்களை நம்ப முடியுமா? ஹலோ, நாம் தேவையோடு இருக்கிறதுனாலே நாம் தேவனை நம்ப முடியும். ஆனால் தேவையோடு இருக்கும்போது நம்ம ஜெபம் வேற, நம்ம கண்ணீர் வேற, நம்ம வேற மாதிரி ஆக்ட் பண்றோம். ஆமென். ஆனா கர்த்தருக்கு உங்களையும் என்னையும் நன்றாய் தெரியும். பண விஷயத்தில் கர்த்தர் உங்களை நம்ப முடியும் என்றால், ஒரு முறை கர்த்தர் ஒரு டோரை ஓபன் பண்ணா உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் குறைச்சலா இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆகூர் தன்னை பத்தி சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பணத்தை தராதிரும், பொருளாதார செழிப்பை தராதிரும், ஏன்னா நான் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கிறேன், இன்னொரு நேரம் வேற மாதிரி இருக்கிறேன். இரண்டாவது, பண விஷயத்துல தேவன் லோத்தை நம்ப முடியவில்லை. பொருளாதார விஷயத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், ஆனா அவன் போய் செட்டில் ஆயிட்டான். சோதோம் குமாரால போய் செட்டில் ஆயிட்டான். தேவன் அவனை நம்ப முடியவில்லை. அது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செழிப்பை வாக்கு பண்ணினார். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அவர்கள் விரோதமாய் மாறினபடினாலே அவர்கள் சிறையிருப்புக்குள் போனார்கள். ஆசீர்வதிக்கப்பட உயர 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 தேவன் மக்களை நம்ப முடியாமல் போகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் தேவனை பிளாக் பண்றாங்க. நாலாவது, சவுல் நல்ல சிறந்த குணங்களை உடையவனா இருந்ததுனால கர்த்தர் அவனை ராஜாவா மாத்தினாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் நிலைமை மாறிடுச்சு, அவனுடைய யோகிதை மாறிடுச்சு, அவனுடைய பேச்சு நடவடிக்கைகள் மாறிடுச்சு. கர்த்தரை தள்ள வேண்டியதா இருந்துச்சு, சில காரியங்களை பிளாக் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அஞ்சாவது, சாலமோன் ஆரம்பம் நல்லா இருந்தது, உயர்ந்த நிலைமைக்கு வந்தான். ஆனா கர்த்தர் மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய போக்கு சரியா இல்லை. 1000 மறுமனையாட்டிகளை கல்யாணம் பண்ணான். அவன் மூலமா தான் வேத ஆசிரியர் சொல்றாங்க, விக்கிரக ஆராதனை தேசமெங்கும் பரவினது. தேவன் உங்களை நம்ப முடியுமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7வது, எசேக்கியாவை கர்த்தர் கீழே மேல கொண்டு வந்தார். ஆனா மேல வர வர அவனுடைய மனத்தாழ்மை அவன் இழந்து போனான். ஒரு நல்ல ஆவிக்குரிய அடித்தளம் இல்லாதவர்கள், அஸ்திவாரம் இல்லாதவர்களை தேவன் நம்ப முடிவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்ப முடியுமா? கர்த்தர் உங்களை நம்பி 1 கோடி ரூபாய் பணத்தை தர முடியுமா? சார் கொடுத்து பார்க்க சொல்லுங்க சார். அப்படியெல்லாம் முடியாது சார். கொடுக்கறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டு தான் கர்த்தர் தருவார். ஒரு முறை நான் வேதாம கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறேன், சின்ன பையன், 2002ல் நான் இப்போ ஒரு சபையில் அசிஸ்டன்ட், அதாவது ப்ராக்டிக்கல் மினிஸ்ட்ரிக்காக என்னை கூப்பிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் போயிருக்கிறேன். நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி பழகினாள். 10 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய் இருந்தாலும். நான் ஒரு நாள் வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடிக்காக போயிருக்கிறேன். அங்கே ஒருத்தவங்க வந்த பிலிவர், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபமே பண்ணல, அவங்க ஒரு காணியை கொடுக்குறாங்க. காணி கொடுத்தாங்க, அதில் சின்ன அமௌண்ட்டு தான் இருந்தது. காணிக்கை வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இது எதுக்காக நான் கொடுத்தீர் ஆண்டவரேன்னு கேட்டேன். இது எதுக்கு? நான் கேட்கவே இல்லையே, ஜெபம் பண்ணவே இல்லையே, எனக்கு தேவைப்பட்ட நான் கேட்க போகிறேன், நீங்கள் கொடுக்க போறீங்க, இது எதுக்கு அப்படின்னு. அப்போதான் ஆண்டு சொன்னாரு, பத்திரமா வச்சு நான் சொல்கிற வரைக்கும்னாரு. இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க, கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சில சமயங்கள் நம்ம கிராண்டடா எடுத்துக்கிறோம், வந்த உடனே நான் அனுபவிக்கத்தானே எடுத்துக்கிறோம். ஆண்டு சொன்னாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்த, பத்திரமா வச்சு நான் சொல்கிற வரைக்கும் வச்சுருந்தாரு. புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு உள்ள பாக்கெட்ல இருக்குது. அப்படியே கடன் ஆடுது, ஏதாவது ஒன்று எடுத்து செலவு பண்ணலான்னு தான் தோணுது. திங்கக்கிழமை வந்துச்சு. திங்கக்கிழமை நான் தான் பைபிள் காலேஜில் கிளாஸ் லீடராக இருந்தேன். அப்போ என் செகண்ட் இயர் சீனியர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு முத்துக்குமார், ஒரு தம்பி இங்கே சீனியர் தான் வரும்,
அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுன்றாரு அப்படின்னு சொன்னோன்னா சரி வாங்கன்னு சொல்லி சொன்னேன். கிளாஸ் ரூமுக்கு வந்தார். அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார், நான் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன், அந்த புஸ்தகத்துக்கு வந்து அணிந்துரை வந்து டாக்டர் ஹென்றி ஜோசப் அவங்க தான் கொடுக்குறாங்க, ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறார். சொன்ன உடனே சொல்லிட்டு அவர் மேலே போயிட்டார் கிளாஸ் ரூமுக்கு. ஆவியான பேசுகிறாரு, ஹலோ சார், அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடு அப்படின்றார். அந்த பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுன்றார். நான் உடனே மேலே போனேன். மேலே போயிட்டு இந்த பணத்தை வந்து புஸ்தகத்துக்காக ஆண்டு கொடுக்க சொன்னார்னு கொடுத்த பாருங்க. கொடுத்தவனும் வாங்கிட்டு ஒரே அழுக, கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு சீனியர் அழுதுட்டு ஒன்று சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது புக் எழுதுனது, ஃபார்வர்டு வாங்குறது, பெருசாக ரிலீஸ் பண்ண போகிறது. ஆனால் இன்னைக்கு நான் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு என்னது ஒரு உடன்படிக்கையோட வந்தேன். ஆண்டவரே எப்படி நான் அனௌன்ஸ் பண்ணும்போது கர்த்தாவே என் கையில் வந்து யாராவது ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக நான் அறிஞ்சிக்கிறேன் இது வந்து ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்கு சித்தம்னு அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான். இது கொடுத்த உடனே அவருக்கு கடவுளுடைய சித்தம் என்பது உணர்த்தப்பட்டுச்சு. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. எதுக்காக சொல்ல வரேன், அதுக்கப்புறம் நான் புஸ்தகம் எழுத ஆரம்பித்தேன். நான் நிறைய புஸ்தகம் 40 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் 2002 ரிலீஸ் பண்ணதான் இந்த புக்கு. இந்த புக்குக்கு என்னுடைய முழு தேவையும் கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து 35,000 ரூபாய் செலவானுச்சு இந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அத்தனை தேவையும் ஒரு நபரே பொருட்படுத்திட்டாங்க. நான் கொடுத்தது எவ்வளோ தெரியுமா, என் ஆண்டு கொடுத்த காணிக்கையும் நான் அவர் கொடுத்த காணிக்கை எவ்வளோ தெரியுமா, வெறும் 100 ரூபாய். வெறும் 100 ரூபாய். நான் சொல்றேன், 100 ரூபாயில கர்த்தர் உங்களை நம்ப முடியும் என்றால் 35 ரூபாயை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். கைத்தட்டி ஒரு ஆமென். செல்வ விஷயத்துல தேவன் உங்களை நம்ப முடியுமா? தேவன் உங்களை நம்ப முடியாது என்று சொன்னால் தேவனை பிளாக் பண்றார், தேவனை நிறுத்தி வைக்கிறார், தேவனை நிறுத்தி வைக்கிறார். கடைசியா இன்னொரு காரணம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கிளைம் பண்ண தவறியதினால் ஆசீர்வாதம் வர மாட்டேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ண வேண்டும். ஆண்டவரே எனக்கு தாரும் அல்ல, ஆண்டவரே நான் இதை எடுத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள், தேவனால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நான் சொல்கிறேன், நீங்கள் போய் கிளைம் பண்ண வேண்டும். எப்படி கிளைம் பண்றது? ஒரு பிசினஸ் கை வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு காரியத்துல இறங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில சமயங்களை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தடையா இருக்குது. கர்த்தரை நம்புகிறவர்கள் நீங்கள் ஒன்றை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நான் உங்க கூட இருக்கிறேன்றதை காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் சரி பண்ண வேண்டும் என்றால் தேவன் நம்மை எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவு அதிகமாய் நம்மை தாழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில மீண்டும் 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 முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். நான் சொல்றேன், சில காரணங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிறார். சில காரணங்கள் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே வரும்படி உங்களை அழைக்கிறார். ரோபோ சந்தா ராபா காபா லாமா ராபா. எல்லாரும் எழுப்பி, எல்லாரும் எழுப்பி. ரேபா காமா லாபா ராபோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உபதேச ப்ராப்ளமா சரி பண்ணுங்க, உபதேச ப்ராப்ளமா சரி பண்ணுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்ன பெருக பண்ண வல்லவரா இருக்கிறாருன்னு நம்புங்க. இரண்டாவது சோதனை காலமா கொஞ்சம் சகித்து கொள்ளுங்க. தேவன் உங்களை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் டபுள் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தரை நம்புங்க. மூன்றாவது, பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்கள் எப்போதுமே தற்காலிகமானவை விட்டு விட்டீங்களா? நான் சொல்றேன், விட்டதை உபதேசமாக்காதீங்க. கர்த்தருக்காக கொடுத்ததை உபதேசமாக்காதீங்க. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி தசம காணிக்கை பிரமாணத்தை வாழ்க்கையில இன்னும் இயக்கி விடலையா? கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு இயக்கி விடுங்க, இன்னைக்கு இயக்கி விடுங்க. ரேமா சண்டா ரபு. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நம்புகிற இடத்துக்கு வாருங்கள். ஒருவேளை சில அலட்சியமா, அஜாக்கிரதையா, சோம்பேறித்தனமா, நான் சொல்றேன், இன்னைக்கு சரி பண்ணுங்க. கவன குறைவுகளை சரி பண்ணுங்க. கண் சாடையாய் விட்டு விட்டீர்களே ஆனால் கொஞ்சம் நஞ்ச தோட்டமா இருக்கிற வாழ்க்கை காடாய் மாறிவிடும். ஷாபா லாபா ரபோ. ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்களா? உங்க கீழ கர்த்தர் 10 பேரை தந்திருக்கிறாரா? கண் சாடையா விடாதீங்க. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். ரேபா ஷாபா லாபா. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி.
ஆறாவது, தேவன் சிலரை செல்வம் என்கிற விஷயத்துல நம்ப முடியலன்னு சொன்னாரு. உங்களை நம்ப முடியுமா? நம்புகிற இடத்திற்கு வாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே இந்த பணத்தை கொடுத்திருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே இந்த பிசினஸ் கொடுத்திருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? சில சமயங்களில் கர்த்தர் உங்களுக்கு உங்க கிட்ட கொடுத்தது உங்களுக்கானதா எல்லாம் இருக்கலாம். உங்க கிட்ட கொடுத்தது யாருக்காகவோ இருக்கலாம். கர்த்தர் உங்களை நம்ப முடியுமா? கர்த்தர் உங்களை நம்ப முடியுமா? என்ன பாருங்க, எல்லாரும் உங்ககிட்ட கொடுத்தது உங்களுக்கானதா இல்லாம இருக்கலாம், இன்னொருத்தர் கொடுப்பதற்காக இருக்கலாம். கர்த்தரை கேளுங்க. எதையாவது ஒண்ணு கர்த்தர் கொடுக்க சொல்லி கொடுக்காம இருக்கிறீங்களான்னு பாருங்க. அதனால கூட சில ஆசீர்வாத தடைகளை நீங்க அனுபவிப்பீங்க. என்னோட ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரு. என் பெற்றோரை நான் அனுப்பவே இல்லை. அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கூட வச்சுக்கிட்டாங்க 7 வருஷம். அழைப்புல இருந்து 7 வருஷம் வச்சுக்கிட்டாங்க. பிசினஸ் லாஸ், அடிமட்ட லாஸ், கடன், எல்லா வண்டி வாகனம் விற்க வேண்டியதா போச்சு. அந்த அளவுக்கு லாஸ். கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க பெற்றோர்? நீ எங்க கூட இருக்கிற வரைக்கும் சாபம் தான். நீ எப்ப ஊழியத்துக்கு போறியோ அப்பதான் ஆசீர்வாதம் என்ன பைபிள் காலேஜ் அனுப்புறாங்க. எப்ப நான் வெளியே வந்தனும் மறுபடியும் அதை ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், எப்போ கர்த்தர் உங்ககிட்ட ஒன்ன கொடுத்து இன்னொருத்தருக்காக வச்சிருக்கிறாரோ அது அங்க போற வரைக்கும் நீங்க ஆசீர்வாதமா மாற முடியாது. ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட கர்த்தர் ஒன்ன கொடுக்கும்போது உடனே ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே யாருக்கு எங்க எப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தர்ட்ட கேட்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்றீங்க. வாக்குத்தத்தங்களை வலுக்கட்டாயமா கிளைம் பண்ண கற்றுக்கொள்ள. எல்லாம் கண்களை மூடி சீபா லாபா லாபோ மனத்தாழ்மையா உங்களை அர்ப்பணிங்க. மனத்தாழ்மையா அர்ப்பணிங்க. ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து நான் மாற்றக்கூடிய ஒரு நீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசினார் நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரே உங்களை நீங்க இடம் போடுங்க. உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை எந்த விதத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான்னு பாருங்க. ரேகாபோ ஷபா லாபா ராபா லாமா நல்ல எல்லாரும் கண்களை மூடி நல்லா எல்லாம் ஹalleluya எல்லாம் கைகளை உயர்த்தி. யாருக்கோன்ற மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் பேசுறாரு. ஓ ராபோ ஷபா லாபா ராபா லாமா ஹalleluya. கொடுக்கிற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் உண்மையாங்க. ஊழிய விஷயத்துல இன்னும் கொஞ்சம் உண்மையாங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றீங்க? தீபா ராபா ஷகா ராபா லாமா லாபோ யெகோவா ஈரே அன்னையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும். எல்லா கைகளை உயர்த்தி. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தாழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட என் யெகோவா ஷம்மா என் கூட என் நீர்